தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 98 கோடி ரூபாய் ஒப்பந்த முறைகேடு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான தகவலை லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள் பாலா, முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சென்னை, கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றதாக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த SP வேலுமணி உள்ளிட்டோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதன் பின்னர் SP வேலுமணிக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை என்று தெரிவித்து அவருக்கு எதிரான இந்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் ஆதாரங்களை சேகரித்தால் அவருக்கு எதிராக மீண்டும் வழக்கு தொடரலாம் என்றும் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது. இதன் பின்னணியில் இந்த ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக அரசு அதிகாரிகள், தனியார் நிறுவனங்களுக்கு எதிரான அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பிறப்பித்த நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று இந்த தொடர்பாக புகார் அளித்த அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தான் தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு எதிராக தற்போது ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதால் அவர் மீது வழக்கு தொடர சபாநாயகர் அப்பாவு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அனுமதி அளித்துள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் IAS அதிகாரிகள் KS கந்தசாமி மற்றும் விஜயகார்த்திகை ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசு இன்னும் அனுமதி அளிக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதையடுத்துதான் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை மீண்டும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.